Hey guys, this is Daya from No Code. Welcome to my another video. In this video, we'll see how to make starting countdown. I have imported some packages like Playmaker um, and what is it? This Text Mesh Pro Playmaker actions also. So நம்ம countdown தெரியறதுக்கு first thing we need a UI text. So let me create it. ரைட் கிளிக் பண்ணி புதுசாக ஒரு UI டெக்ஸ்ட் க்ரியேட் பண்ணிக்கிறேன் டெக்ஸ்ட் மெஷ் ப்ரோவில். அண்ட் இப்போது நம்ம கேன்வாஸ் இருக்குல்ல, அதில் வந்து ஒரு ஒரு ப்ளேமேக்கர் எஃப்எஸ்எம் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். இஃப் யூ டோன்ட் சி ப்ளேமேக்கர் எஃப்எஸ்எம் அப்படின்னா உங்கள் கையில் வந்து ப்ளேமேக்கர் இல்லைன்னு அர்த்தம். அது புட் த லிங்க் இன் த டிஸ்கிரிப்ஷன் ஸோ யூ கேன் கோ அண்ட் கெட் இட். ஓகே, இப்போது இந்த ஃபஸ்ட் ஸ்டேட்டில் வந்து ஃபர்ஸ்ட் திங் வி நீட் to subtract float because நம்ம வந்து இப்போ கவுண்ட் டவுன் தான் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து ஃப்ளோட்டை வந்து சப்ட்ராக்ட் பண்ணணும். அதுக்கு இந்த ஃப்ளோட் சப்ட்ராக்ட்னு ஒரு ஆக்ஷன் நம்ம எடுத்துக்கலாம். அதில் இப்போ இந்த ஃப்ளோட் வேரியபிள் இருக்குல்ல, அதில் வந்து புதுசாக ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கு நேம் வந்து நான் சும்மா கவுண்ட் டவுன்னே கொடுத்துக்கிறேன். ஸோ எவ்வளோ சப்ட்ராக்ட் பண்ண போகிறோன்றதை வந்து இங்கே மென்ஷன் பண்ணலாம். சிம்பிளி 1. ஆக்சுவலி நான் -1 கொடுத்துட்டேன். அது ஆட் பண்ணும்போது நம்ம -1 ஆட் பண்ணலாம். இப்போது சப்ட்ராக்ட் பண்ணுறோன்ற போது ஸோ சிம்பிளி 1 கொடுத்தா போதும். எவ்ரி ஃப்ரேம்க்கு ஒன்று குறையும். அண்ட் ஆல்சோ எவ்ரி ஃப்ரேம் அண்ட் per செகண்ட் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த டீபக்ன்ற பட்டன் அழுத்தும் போது we can see that. ஸோ இப்போ இந்த வேரியபிள்ஸில் போய்ட்டு நமக்கு இதோட வேல்யூ எவ்வளோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். சிம்பிளி நான் வந்து 10 கொடுக்குறேன், ஒரு 10 செகண்ட்ஸ். ஸோ இப்போ இதை ப்ளே பண்ணி பார்க்கலாம். அன்ஃபார்ச்சுனேட்லி நான் மேக்ஸிமைஸ் ஆன் ப்ளே வச்சுருக்கேன். ஸோ அதனால் எனக்கு மேக்ஸிமைஸ் ஆகிடுச்சு. ஸோ லெட் மீ மேக் இட். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே உங்களால் பார்க்க முடியும் ஃப்ளோட் வேரியபிளில் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒவ்வொரு செகண்டுக்கு ஒன்று மைனஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ தட்ஸ் வாட் வி நீட். ஸோ இப்போது நம்ம வந்து இந்த ஃப்ளோட் சப்ட்ராக்ட் பண்ணோம்ல, இதை வந்து கன்வெர்ட் பண்ண போகிறோம் செகண்ட்ஸ்க்கு. ஸோ சிம்ப்ளி வில் கிரியேட் அ நியூ ஃபங்க்ஷன் convert seconds to string அப்படின்ற இந்த ஆக்ஷன் எடுத்துக்கலாம். ஸோ இந்த கன்வெர்ட் செகண்ட்ஸ் டு ஸ்ட்ரிங்கில் இந்த செகண்ட்ஸ் வேரியபிள்னு ஒன்று இருக்குல்ல, அதில் வந்து நம்ம ஆல்ரெடி க்ரியேட் பண்ண அந்த கவுண்ட் டவுன் அந்த வேரியபிளை இங்கே ஆட் பண்ணிப்போம். அண்ட் ஆல்சோ இந்த ஸ்ட்ரிங் வேரியபிளுக்கு பதிலாக நம்ம புதுசாக ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிப்போம். பிகாஸ் இது வந்து ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணுது. ஓகே, அந்த செகண்ட்ஸ் வேரியபிள்லேருந்து ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணுது. ஸோ அதுக்கு வந்து நம்ம சிம்ப்ளி கன்வெர்ட்டட் டைம் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகே, பிகாஸ் நம்ம இந்த டைமை தானே கன்வெர்ட் பண்ணுறோம். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மட் இருக்குல்ல, இதில் வந்து நம்ம எப்படி கொடுக்குறோமோ அந்த மாதிரி நமக்கு வரும். பட் எனக்கு இந்த ஹவர்ஸ் தேவையில்லை, ஹவர்ஸ் மினிட்ஸ் எதுவும் தேவையில்லை. ஜஸ்ட் ஐ நீட் செகண்ட்ஸ். ஸோ இந்த எஸ் இருக்குல்ல, அது சாரி அன்ஃபார்ச்சுனேட்லி நான் டெலிட் பண்ணிட்டேன். உங்களுக்கு இதை ஆக்சுவலாக அது அப்படியே இருந்தால் எப்படி இருக்கும்னு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள். ஸோ ப்ளே பண்ணி காமிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த செகண்ட்ஸ் அண்ட் மில்லி செகண்ட்ஸ்னு ஓடிட்டுருக்குல்ல, பிகாஸ் இப்போ நம்ம அந்த ஹவர்ஸை டெலிட் பண்ணாமல் இருந்தோம்னா ஹவர்ஸ் அதுவும் சேர்ந்து ஓடி இருந்திருக்கும். ஸோ இப்போது எனக்கு இந்த மில்லி செகண்ட்ஸ் கூட தேவையில்லை. அண்ட் இந்த செகண்ட்ஸில் எஸ்ஸு கூட தேவையில்லை. சிம்பிளி அந்த நம்பர்ஸ் மட்டும்தான் எனக்கு வேணும். ஸோ இதில் நம்ம என்ன ஃபார்மேட் கொடுக்குறோமோ அந்த ஃபார்மேட் தான் உள்ளே வரும். ஸோ அதனால் இப்போ எனக்கு அந்த செகண்ட்ஸ் மட்டும் வேணும். நான் அதை மட்டும் வச்சு ப்ளே பண்ணுறேன். யூ கேன் see that இப்போது செகண்ட்ஸ் மட்டும் குறைஞ்சிட்ருக்கு. ஸோ இதுதான் நமக்கு வேணும். ஸோ நெக்ஸ்ட் திங், இப்போ வந்து இந்த டெக்ஸ்ட் இருக்கிற இடத்துல இந்த டெக்ஸ்ட்டுக்கு பதிலாக நம்ம வந்து இது கொண்டு வரணும். பட் பிஃபோர் தட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட டெக்ஸ்ட்டு கிளியராக தெரியல, நாட் விசிபிள். ஸோ அதனால் நான் அந்த கேமராவோட இதை வந்து மாற்றிடுறேன் சாலிட் கலர்னு. ஸோ யூ கேன் see that clearly now. ஸோ இப்போது நம்ம வந்து இந்த டெக்ஸ்ட்டை வந்து நம்பர்ஸாக அதாவது நம்பர்ஸ் அந்த இதில் ஓடுற அந்த செகண்ட்ஸை வந்து அந்த டெக்ஸ்ட்டுக்கு பதிலாக அங்கே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக வந்து we need text mesh ப்ரோவோட ஆக்சுவலாக we have to set it. ஸோ set text mesh pro அப்படின்னு டைப் பண்ணால் மேபி கிடைக்கும்னு நினைக்கிறேன். எஸ், set text mesh pro டெக்ஸ்ட். ஓகே, அந்த டெக்ஸ்ட்டை தான் நம்ம வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். பட் இதிலே வந்து UGUIன்னு ஒன்று இருக்கும். ஸோ let me pick this one. Here it is. set text mesh pro UGUI text. ஓகே, ஸோ இதை எடுத்துங்க. ஸோ இதில் வந்து இந்த நம்ம
என்ன கேம் ஆப்ஜெக்டை வந்து ஸ்பெசிஃபை பண்ணணும் அதை ஸ்பெசிஃபை பண்ணிவிட்டு அண்ட் அதில் அந்த டெக்ஸ்ட்டை வந்து ட்ராப் பண்ணுங்கள். ஸோ சிம்ப்ளி இப்போ இந்த டெக்ஸ்ட் மெஷ் ப்ரோவில் என்ன டெக்ஸ்ட் வரணுன்ற இடத்துல நம்ம இந்த கன்வெர்ட்டட் டைமை வந்து போட்டுக்கலாம். சிம்பிள். அண்ட் மேக் ஷூர் யூ ஹிட் எவ்ரி ஃப்ரேம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா யூ கேன் see that clearly. ஸோ அந்த டெக்ஸ்ட்டுக்கு பதிலாக நம்மளோட டைம் ஓடுது, பட் ஆல்சோ நெகட்டிவில் ஓடிட்டுருக்கு. அண்ட் ஆல்சோ ஒன் மோர் திங், இது சென்டராக இல்லை. ஸோ வில் மேக் இட் சென்டர். இப்போ இந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிப்போம். நம்ம இன்ஸ்பெக்டர் பேனலில் பார்த்தீங்கன்னா we have some options. டெக்ஸ்ட் மெஷ் ப்ரோவில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ ஃபீல் ஃப்ரீ டு யூஸ் இட். எனக்கு இப்போ சென்டர் மட்டும் வேணும். ஸோ I'll change it as center. இப்போ சென்டர் வந்துடுச்சு. அண்ட் ஆல்சோ ஒன் மோர் திங், இப்போ வந்து இது வந்து நெகட்டிவில் ஓடிட்டுருக்குல்ல, we don't need that. ஆக்சுவலாக நமக்கு வந்து 0 ஹிட் பண்ண உடனே நமக்கு முடிகிற போல வந்தால் போதும். ஸோ அதுக்காக வந்து let me choose float compare. ஸோ இப்போ இந்த ஃப்ளோட் வந்து நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் திங் வந்து நம்ம ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்ச அந்த கவுண்ட் டவுன். ஓகே, ஸோ அந்த ஃபஸ்ட்டு ஃப்ளோட் அந்த ஃப்ளோட் வந்து கவுண்ட் டவுனை தான் நம்ம வந்து கம்பேர் பண்ண போகிறோம். செகண்ட் ஃப்ளோட் வந்து 0. ஸோ ஆக்சுவலாக 0 வந்தோடனே நமக்கு ஒரு ஆக்ஷன் வரணும். ஸோ 0 ஈக்குவல்ஸ் டு அப்படி இல்லை, அதில் வந்து புதுசாக ஒரு ஈவெண்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். சிம்ப்ளி நெக்ஸ்ட்டு நான் ஒரு ஈவெண்ட் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அண்ட் ஆல்சோ இந்த லெஸ் தென், அதை விட கம்மியாக போயிட்டாலும் வந்து அந்த நெக்ஸ்ட்டுன்ற இதுக்கே போகணும். ஓகே, ஸோ வில் கிரியேட் அ நியூ ஸ்டேட். அந்த ஸ்டேட்டை வந்து இதோட லிங்க் பண்ணிடுவோம். ஓகே, ஆக்சுவலாக இந்த டெக்ஸ்ட்டை ஹைட் பண்ணிவிட்டு ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த டெக்ஸ்ட்டை வந்து ஹைட் பண்ணிவிட்டு நம்மளோட நெக்ஸ்ட்டு லோட் லெவல் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு லெவல் வந்து லோட் பண்ணிக்கலாம். பட் இதில் வந்து நான் சிம்ப்ளி I don't create any levels in this. ஸோ அதனால் நான் வந்து சிம்பிளாக என்னோட டெக்ஸ்ட்டை வந்து வெல்கம் டு நோ கோட்னு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த டெக்ஸ்ட் மெஷ் ப்ரோ UGUI டெக்ஸ்ட், அதில் வந்து வெல்கம் டு நோ கோட். whatever உங்களுக்கு என்ன பிடிக்குதோ நீங்கள் டைப் பண்ணிங்க. It is up to you. So let me type this. ஸோ இப்போ வந்து நம்ம அந்த 10 செகண்ட்ஸ் முடிஞ்சோடனே டிஃபால்ட்டாக நம்ம வந்து இந்த செகண்ட் ஸ்டேட்டுக்கு வந்துடுவோம். சாரி, when we hit 0 அப்போ வந்து நம்ம இந்த செகண்ட் ஸ்டேட் வந்துடும். ஸோ அதை ப்ளே பண்ணி செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ 0 ஹிட் ஆகிடுச்சு. வாவ், பார்த்தீங்கன்னா நெகட்டிவில் போயிட்டுருக்கு. ஓகே, பாஸ் பண்ணிவிட்டு செக் பண்ணலாம். ஆக்சுவலி இந்த செகண்ட் ஸ்டேட் போயிருக்கணும், பட் ஏன்னு தெரில. let me check. எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. ஓ சாரி, ஆக்சுவலாக இந்த ஃப்ளோட் கம்பேரில் வந்து எவ்ரி ஃப்ரேம்ன்றதை வந்து நான் செலக்ட் பண்ணாமல் விட்டுட்டேன். ஆக்சுவலாக அந்த எவ்ரி ஃப்ரேம்ன்றதை செலக்ட் பண்ணிங்க. ஸோ இப்போ பார்த்தா கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் ஸ்டேட் போயிடும். Here it is. Okay, so this is it guys. Thanks for watching till the end. இது வந்து என்னோட சப்ஸ்கிரைபரில் ஒருத்தர் வந்து கமெண்ட்டில் கேட்டிருந்தார் லாஸ்ட் வீடியோவில், இந்த மாதிரி கவுண்ட் டவுன் வீடியோ ஒன்று போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ திஸ் இஸ் ஃபார் யூ. இந்த மாதிரி வீடியோஸ் ரெகுலராக நம்ம சேனலில் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்திடுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட்ஸில் கேளுங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.